ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஃபுட் ட்ரையல் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை துவையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 4 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நல்ல இலையெல்லாம் பறித்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பொதுவாக நம்ம சாம்பாரில் ரசத்தில் போட்டோன்னா அதை நம்ம 8வது அறிவு என்ன சொல்லணும்னா அது வேஸ்ட்டு, அதை எடுத்து வச்சிடு அப்படின்னு சொல்லிடும். அதனால் நம்ம வந்து அதை ஒரு டிஷ்ஷாக மாற்றி சாப்பிட போகிறோம். நம்ம தேவையான நல்ல தவையெல்லாம் பறித்து வச்சிட்டோம். அதை வந்து இப்போ அலசி எடுத்துப்போம். பறித்து வச்சுருக்க கருவேப்பிலை தவையை வந்து நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் 2-3 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு 3 வரமிளகா, காஞ்ச மிளகா வந்து 3 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கட்டி பூண்டு உரித்து அதையும் எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். 2யும் எண்ணெயிலே வந்து லைட்டாக வதக்கிக்கிறேன். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன் வந்து எடுத்து அதையும் இது கூடயே சேர்த்துப்போம். சேர்த்து எண்ணெயிலே இது 3யும் வந்து நல்லா வதக்கிறோம். அந்த ஸ்மெல்லு, சீரகத்தோட ஸ்மெல் வந்து நல்லா வரும். அது வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் நம்ம அலசி வச்சுருந்த கருவேப்பிலை தவையை வந்து எடுத்து அதிலேயே சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை துவையல் வந்து கண்ணுக்கு, முடிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ நம்ம வந்து இதை செஞ்சு சாப்பிட்றது ஹெல்த்துக்கு நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணங்கணும். கருவேப்பிலை நம்ம தாளித்தோன்னா எந்தளவு அது வந்து பாதி வணங்கியிருக்கும்ல, எண்ணெயிலே பொரிஞ்ச மாதிரி, அந்தளவுக்கு வந்து கருவேப்பிலை வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், வதங்கணும். வணங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல் உப்பு வந்து நான் போட்டிருக்கேன். இது 2யும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கணும். எண்ணெயிலே வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து வணங்கிடுச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் வந்து போதுமானது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஆற வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய சைஸ் வடகம் சைஸ் புளியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு நான் வந்து இதிலே போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஹீட்லேயே வந்து அது புளி வந்து கொஞ்சம் இலகும். அப்போ நம்ம அரைச்சோன்னா கட்டி கட்டியாக கொஞ்சம் இதுவாக இருக்காது. அதனால் நான் வந்து இந்த சூடாக இருக்கும்போதே இந்த புளியை வந்து அதில் போட்டுடுறேன் வானல்லே. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை வந்து நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும். லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்தளவு திக்காக இருக்க மாதிரி அரைச்சா போதும். ரொம்ப தண்ணி விடாமல் இந்தளவு அரைச்சிங்கன்னா போதும். அதே வானலில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சைக்கடலை பருப்பு 3யும் போட்டு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம மறுபடியும் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுப்போம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலையை இதில் கலந்துப்போம். நம்ம லைட்டாக தான் தண்ணி விட்டு அரைச்சிருக்கோம். அதை வந்து இதில் எண்ணெயிலே வந்து வதக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் இதிலையே கலந்து எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு கிண்டிக்கணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் மிக்சியில் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு அதை கலந்து மறுபடியும் இதிலே வானல்லையே ஊற்றணும். ஊற்றி எந்தளவு எண்ணெயிலேயே வந்து வதக்க முடியுமோ அந்தளவு வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ இருக்க கலருக்கும் நம்ம வதங்கி வந்துருச்சுன்னா கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். உப்பு மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கலர் முன்னே இருந்ததுக்கு இப்போ வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி. கலர் சேஞ்ச் ஆனாவே நமக்கு வந்து துவையல் ரெடின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு தேவையான கருவேப்பிலை துவையல் வந்து இப்போ ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.